பள்ளி மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு வரையில ஆல் பாஸ் முறை ரத்து செஞ்சது குறித்து அண்ணாமலை கிட்ட கேட்டப்போ காமராஜர் காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல குவான்டிட்டி, காமராஜர் காலத்துல குவான்டிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்வுல என்ன குவாலிட்டி வரும்? தேர்வுல என்ன? திரும்ப திரும்ப அண்ணன் கேட்கிற தெளிவா விளக்கு. இப்ப நீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத தேர்ச்சி தான். எங்க அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லா தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்குன்னு படத்துல காட்டாம இது அருவி, இது மலை, இது காடு, இது வயல், இது இப்படி இது மாதிரி. இது நீங்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்தில் கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்கு, இது ஆண் மயில் தோகை இருக்கு, ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி. அப்போ அதில் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோத்து போயிருச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேலே, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மேலே, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அது கல்வினாவே இப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயமாயிரும், அதுக்கு கொலைக்களத்துக்கு போற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படிதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டு நீ 8ஆம் வகுப்பு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன். இப்ப நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்க. இப்ப நான் நீட்டு தேர்வு எழுதிடுறேன், நீங்க தரம் உயர்த்திற்கு தானே சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்ப, இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? புரோமெட்ரிக்ங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா தம்பி? உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது, நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நீட்டு நான் எழுதிடுறேன், 12ஆம் வகுப்புல நான் 1200க்கு 1199 வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க. ஆனா 800 850 வாங்கி பார்டர்ல எல்லையில தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துருது. நீட்ல தேர்ச்சி பெற்றா. நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்க பாக்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பார்வையாளர் நிக்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுறாங்க. அதை விடுங்க. இப்ப அந்த நீட்ல தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போற ஆசிரியர் யாரு? பேராசிரியர் பெருமக்கள் யாரு? அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்ல, பழைய பேராசிரியர். நீட்ல தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது? புதுசா இல்ல பழைய பாடத்திட்டம்? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். இதுல எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவாரு? இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையா இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்யற அதுல சுவை வரல. இந்த வடிகட்டி இருக்குல்ல, ஒரு ஃபில்டர், அதுல ஊத்தி வடிகட்டணும். இந்த ஃபில்டர், இந்த வடிகட்டியாலதான் இந்த தேநீர் சுவையா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது மாதிரிதான் இந்த தேர்வு. மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனம், ஒரு மடத்தனம் உண்டா உலகத்துல? உண்டா சொல்லுங்க தம்பி. நான் 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண், +2ல நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜரா எடுத்து படிச்சவன். என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுனா 2வது மதிப்பெண். அவர் என்னை விட பெரியவர், அண்ணன் நான் கூப்பிடுவேன். டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிடுவாப்ல. அப்ப இது எப்படி, இந்த மதிப்பீடு எப்படி? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கரூர்ல சாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான். அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க, அந்த நாசா எடுத்துட்டு போய் பறக்க விட்டது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு தெரியுமா? 760 தான் +2ல வாங்கியிருந்தான். இப்ப இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தம்பி? இப்ப எங்க அப்பா இளையராஜா, AR ரஹ்மான் இவங்கெல்லாம் இருக்காங்களே, எங்க ஐயா நடிகர் திலகம், ஒரு துறையில அவங்களை மிஞ்சுறதுக்கான ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் தேர்வுல வாங்கின மதிப்பெண் என்ன தேவை போய் பேசிட்டு கூடாது தம்பி. இந்த உலகத்துல பெரிய விஞ்ஞானி தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன், கலப்பை கண்டுபிடிச்சவன், மண்வெட்டி கோடாரி அருவாள் கண்டுபிடிச்சவன், இவன்லாம் எந்த பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டம் வாங்கிட்டு வந்தான்? போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர, கல்வியே அறிவுன்னா இங்க படிச்சவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சு தர்றான். நுட்பமா திருடுறேன் போற படிச்சவனா இருக்கான்.
இதுக்கு என்ன பண்றது?